திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் அருள்மிகு வேதநாயகி அம்மை உடனுரை சங்கமேஸ்வரர் திருக்கோவில் பவானி திருநனா. இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தலத்திறைவன் சங்கமேஸ்வரர், சங்கமுகநாதேஸ்வரர். இறைவி வேதநாயகி, பவானி, சங்கமேஸ்வரி, பன்னார் மொழியம்மை, பந்தார் விரலம்மை, மருத்துவ நாயகி, வக்ரேஸ்வரி. தலவிருட்சம் இலந்தை மரம். தீர்த்தம் காவிரி ஆறு, பவானி ஆறு, அமிர்த நதி, சூரிய தீர்த்தம், சக்கர தீர்த்தம், தேவ தீர்த்தம். தலத்துடைய புராண பெயர் திருநனா பவானி முக்கூடல். புனித நகரமாம் காசியில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுந்தால் செய்த பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை. தென்னகத்துடைய காசி அப்படின்னு போற்றப்படுகிற பவானி கூடுதுறையில் காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதிகள் கூடுமிடம் தட்சிண பிரயாகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கூடுதுறையில் மூழ்கி எழுந்து சங்கமேஸ்வரரை வழிபட்டு தோஷங்களை நீக்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடி வரும் இடமாக உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி நகரம். ஸ்தல வரலாறு பார்க்கலாம். பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க வந்த குபேரன் இந்த தலத்துக்கு வந்தப்போ யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், கந்தவர்கள் தவம் செய்வதை பார்க்குறாங்க. அத்தோட மான், புலி, சிங்கம், பசு, யானை, நாகம், எலி இப்படி பல்வேறு உயிரினங்களும் ஒன்றாக நீர் அருந்துவதோட அவை தவத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதைக் கண்டு குபேரன் ஆச்சரியம் அடைகிறார். அந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்த அவர் இறைவனின் தரிசனம் வேண்டி பவானியிலேயே தவம் மேற்கொள்கிறார். குபேரனுடைய தவத்தால மகிழ்ந்த சிவபெருமானும் திருமாலும் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார்கள். அத்துடன் அங்குள்ள இலந்தை மரத்தின் கீழ் சுயம்புவாக தோன்றி அருள் புரிந்தார் ஈசன். அப்போது அழகேசன் அப்படிங்கிற பெயரால் இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென குபேரன் வரம் கேட்டு பெறுகிறார். அன்றிலிருந்து இந்த தலம் தக்ஷிண அழகை அப்படின்னு பெயர் பெறுகிறது. சிவபெருமானுக்கு இடப்பக்கம் ஆதிகேசவ பெருமாளாக திருமால் எழுந்தருளியுள்ளார். சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட ராஜகோபுரம் வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோபுரத்தை ஒட்டி வைகுண்ட வாசலும் இருக்குது.